அஜித் குமார் பற்றின விவரம். அஜித் குமார் இவர் பிறப்பு மே 1, 1971. இவர் தென்னிந்திய தமிழ் திரைப்பட நடிகர் ஆவார். இவர் காதல் கோட்டை, காதல் மன்னன், வாலி, அமர்க்களம், தீனா, பூவெல்லாம் உன் வாசம், வில்லன், அட்டகாசம், வரலாறு, கிரீடம், பில்லா, அசல், மங்காத்தா, பில்லா 2 போன்ற பல படங்களில் நடித்துள்ளார். இவரது ரசிகர்கள் இவரை அல்டிமேட் ஸ்டார் என்றும் ஏகே என்றும் அழைக்கிறார்கள். அஜித் குமார் கார் பந்தயங்களிலும் பங்கு பெற்றுள்ளார். ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிடும் இந்தியாவின் புகழ்பெற்ற மனிதர்கள் 2012ஆம் ஆண்டு பட்டியலில் அஜித் குமார் 61வது இடத்தினை பெற்றார். 2014வது ஆண்டிற்கான இப்பட்டியலில் 10 இடங்கள் முன்னேறி 51வது இடத்தை பிடித்தார். மேலும் 2013வது ஆண்டில் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட தென்னிந்திய திரைப்பட நடிகரும் ஆவார். அஜித் குமாரின் வாழ்க்கை சுருக்கம். அஜித் குமார் இந்தியாவின் ஐதராபாத் நகரில் ஒரு தமிழ் தந்தைக்கும் ஒரு சிந்தி தாய்க்கும் 2வது மகனாக பிறந்தார். இவர் தமிழ் திரைப்படங்களில் நடிப்பதன் மூலமே தமிழ் பேச கற்றுக்கொண்டார். 1986இல் உயர்நிலை கல்வியை நிறைவு செய்யாமலேயே கல்வியை இடைநிறுத்தினார். இவர் அமர்க்களம் திரைப்படத்தில் நடிக்கும் போது நடிகை சாலினியை காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அனுஷ்கா என்ற பெண் குழந்தையும் ஆத்விக் என்ற ஆண் குழந்தையும் உள்ளனர். அஜித் குமாரின் திரை வாழ்க்கை. தொடக்க காலங்களில் விளம்பர படங்களிலும் நடித்துள்ளார். தமிழ் திரையுலகில் அறிமுகமாகும் முன்னர் 1992இல் பிரேம புத்தகம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் அறிமுகமானார். இந்த படத்தில் இவருக்கு சிறந்த புதுமுகத்திற்கான விருது கிடைத்தது. இதன் பின்னரே அமராவதி என்ற தமிழ் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. முதல் படம் வெற்றி இல்லை. அடுத்த ஆண்டில் பாசமலர்கள், பவித்ரா, ராஜாவின் பார்வையிலே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். இதில் பவித்ரா திரைப்படம் இவருக்கு குறிப்பிடத்தக்க திரைப்படமாக அமைந்தது. அஜித் குமாரின் முதல் வெற்றி திரைப்படம் 1995வது ஆண்டில் வெளியான ஆசை திரைப்படமாகும். இடையில் மோட்டார் பந்தயம் ஒன்றில் போட்டியிட்டு படுகாயமடைந்தார். இதனால் நடிப்பில் தடை ஏற்பட்டது. அதன் பின்னர் சரண் இயக்கத்தில் 1998ஆம் ஆண்டில் வெளியான காதல் மன்னன் திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் நடிக்கத் தொடங்கினார். 2003 முதல் 2005 வரை அஜித் மோட்டார் பந்தயங்களில் அதிக முனைப்புடன் ஈடுபட்டது அதிக திரைப்படங்களில் நடிப்பதற்கு தடையாக அமைந்தது. இதனால் சில திரைப்படங்களில் மட்டுமே நடித்தார். 2003இல் நீண்ட தாமதற்கு பின்னர் வெளியான என்னை தாலாட்ட வருவாளா திரைப்படமும் காவல்துறை அதிகாரியாக நடித்த ஆஞ்சநேயா திரைப்படமும் தோல்வியடைந்தது. மேலும் அந்த காலகட்டத்தில் சாமி, காக்க காக்க, கஜினி ஆகிய திரைப்படங்களில் நடிக்க கிடைத்த வாய்ப்பை பல்வேறு காரணங்களுக்காக தவிர்த்தார். நடிகை சினேகாவுடன் இணைந்து நடித்த ஜனா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தது. இக்காலகட்டத்தில் இவர் நடிப்பில் வெளியாகி வெற்றியடைந்த ஒரேயொரு திரைப்படம் சரண் இயக்கத்தில் வெளியான அட்டகாசம் திரைப்படம் மட்டுமே. இப்படத்தில் அஜித்தின் இரட்டை கதாபாத்திரங்களின் நடிப்பும் தல தீபாவளி பாடலும் அஜித்தின் அதிரடி நாயகன் எனும் தகுதியை உயர்த்தியது. தொடர்ந்து 2005ஆம் ஆண்டில் லிங்குசாமி இயக்கத்தில் வெளியான ஜி திரைப்படம் வணிக ரீதியாக தோல்வியை பெற்றாலும் இப்படத்திற்கு கிடைத்த நேர்மறையான விமர்சனங்களும் இப்படம் பெற்ற ஒரு வலுவான தொடக்கமும் அஜித் மீண்டும் தனது திரை வாழ்க்கையை உறுதியாக தொடங்க உதவியது. ஆக 2003 முதல் 2005 வரையில் வெளியான 5 படங்களில் அட்டகாசம் திரைப்படம் மட்டுமே வணிக ரீதியாக வெற்றியை பெற்றது. 2009வது ஆண்டில் படப்பிடிப்பு தொடங்கப்பட்ட அசல் திரைப்படம் 2010 பிப்ரவரியில் வெளியானது. அஜித் இரட்டை வேடங்களில் நடித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியான இத்திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றியை பெறாமல் போனது. 2வது முறையாக மோட்டார் பந்தயங்களில் கலந்து கொண்ட பின்னர் வெங்கட் பிரபுவின் மங்காத்தா திரைப்படத்தில் நடித்தார். 2017வது ஆண்டில் சிவா இயக்கத்தில் வெளியான விவேகம் திரைப்படத்தில் நடித்திருந்தார். இத்திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றதால் அடுத்ததாக சிவா இயக்கும் திரைப்படத்தில் நடிக்க மாட்டார் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் சிவா இயக்கத்தில் விசுவாசம் எனும் புதிய திரைப்படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. இது அஜித் குமார் சிவா கூட்டணியின் 4வது திரைப்படமாகும்.